இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், அதுக்கப்புறமா பாவக்காய் பிட்டில் புடலங்காய் கறி தான் பண்ணியிருக்கேன். பாவக்காய் பிட்லைக்கு சாதத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ஃபஸ்ட்டு கருப்பு எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் தேங்காவையும் போட்டு நல்லா மிக்சியில் பொடியாக பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதே பொடியை நம்ம பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு பாவக்காவை நறுக்கி நல்லா வதங்கினதும் புளித்தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பாவக்காய் வெந்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே லெமன் சைஸ் புளியை நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அது கொதித்ததும் இந்த வெல்லம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் போட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனோடனே இறக்குனா பாவக்காய் பிட்டில் ரெடி ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் பத்தலைன்னு போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாமான்லாம் வெளியில் யாருக்காவது தான் கொடுக்கணும். எடுத்து வச்சிட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.